ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கேரட் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 4லேருந்து 5 கேரட் எடுத்திருக்கேன். அதை துருவி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 கப் ஃபுல் க்ரீம் மில்க் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்புறம் 150 கிராம் சுகரு, அப்புறம் நெய், ஒரு நட்ஸு. நான் பாதாமும் கேஷ்யூ நட்டும் வச்சுருக்கேன். உங்களுக்கு பிஸ்தா வேணுன்னா பிஸ்தா போட்டுக்கலாம். உங்களுக்கு ரெட் கேரட் கிடச்சிதுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ பேன் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம வச்சுருக்க நெய் அதில் ஊற்றிடலாம். நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். நெய் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேரட் வந்து அதில் போட்டுடலாம். நல்லா பரட்டிக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் பரட்டிகிட்டே இருக்கணும், இல்லாட்டி கீழே வந்து அடி பிடிச்சிரும். பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் வந்து இந்த மாதிரி டார்க் கலராக ஆகிற வரைக்கும், தண்ணிலாம் போகிற வரைக்கும் நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வச்சுருக்க ஃபுல் க்ரீம் மில்கை அதில் ஊற்றிடலாம். மில்க் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹைலேருந்து லோக்கு கம்மி பண்ணிவிடுங்க ஃப்ளேமை. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நம்ம கேரட் வந்து அந்த பாலில் தான் வந்து வேக போகுது. ஸோ ஒரு நிமிஷம் கிளறிட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கேரட் நல்லா வெந்திருக்கும். இந்த டைமில் நம்ம வச்சுருக்க சுகர் அதில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. சுகர் மெல்ட் ஆக ஆரம்பித்தோடனே நம்ம கேரட் வந்து நல்லா டார்க் ஆரஞ்சாக மாறிடும். அது வரைக்கும் கிளறிட்டே இருங்க. பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகுது, கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது பாருங்கள். ஒரு 30லேருந்து 40 செகண்ட் வரைக்கும் கிளறிட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா சுகர் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க பாதாமியும் கேஷ்யூவையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஒரு 10 செகண்ட் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஸோ சுவையான கேரட் அல்வா ரெடி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.